சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாகவே அடைப்பு ஏற்பட்டதாக விளக்கிய அவர், அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட்டன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவருக்கு இது பூதாகரமாக தெரிந்திருக்கிறது. ஏதோ கல்லூரியில் அந்த மருத்துவமனைக்கு வருபவர்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு போவதைப் போலவும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிற ஒரு மருத்துவமனைக்கு களங்கம் விளைவிப்பதை ஒரு சிறிய பிரச்சனை, அந்த சிறிய பிரச்சனைக்கு ஏற்பட்ட தீர்வு இதை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு பெரிய அறிக்கையை அவர் விட்டிருப்பது என்பது, ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அறிக்கை விட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பெருமதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், 4 ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீர்கள். இந்த துறையில் எத்தனை காலி பணியிடங்களை நிரப்பினீர்கள்? எவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தது? எவ்வளவு பணியிடங்களை நீங்கள் 4 ஆண்டுகளில் நிரப்பினீர்கள்? 3 ஆண்டுகளில் 6744 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் நீங்கள் செய்த காரியம் என்ன? இதை நானும் கூட கேள்வியாக கேட்க தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது நிரப்பப்படுகிற பணியிடங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு தகுதி படைத்தவர்களுக்கு பணிகளை தந்து கொண்டிருக்கிறோம்.